பேரு. தண்ணிய பாரியா எவ்வளவு வேஸ்ட் ஆகுது. நாட்டுல ஜனங்க குடிக்க தண்ணி இல்லாம அவஸ்தைப்படுறாங்க. நீ அரை மணி நேரமா குளிக்கிறிய. உனக்கா குழா கட்டி வச்சுக்கிது. எந்திரியா. நாலு நாளா சாப்பாடு கிடைக்கலையே, என்ன செய்யறது? அட போடா, கார்பரேஷன் கோலா இருக்கிற வரைக்கும் சாப்பாடு என்ன சாப்பாடு அடிப்போம். அப்பா, 4 கல்யாண வீட்டுல விருந்து சாப்பிட்ட மாதிரி இருக்குது. இன்னைக்கு இது போதும். என்ன தம்பி, இன்னைக்கு சாப்பாடே இதுதானா? இன்னைக்கா? என்னைக்கே இதுதான். அப்படியா? ஆமா, காசு உள்ளவன் காரை பெட்ரோல் பங்க்ல நிறுத்தி டேங்க ஃபுல் பண்ணிட்டு ஊரெல்லாம் சுத்துவான். நான் இந்த பைப்படியில இந்த டேங்க ஃபுல் பண்ணிட்டு ஊரெல்லாம் சுத்துறேன். எப்படி? அப்ப நானும் பெட்ரோல் போட்டுக்குமா? நீ நமக்கு தானா? குடி குடி குடி, நல்லா குடி. என்னது இந்த குடி குடிக்கிற? வயித்துல தண்ணி டேங்க் வச்சிருக்காளா? அம்மாடி, அக்கா எத்தனை நாள்? ஒண்ணும் ஜாஸ்தி இல்ல, சும்மா 5 நாள் தான். அப்பா, நான் பரவாயில்ல, 4 நாள் தான். உன் பேர் என்ன? விஜய். உன் பேரு? ரேகா. உன் சொந்த ஊர் எது? என் குடும்பத்துக்கு சொந்தமா அரக்காணி நிலம் கூட கிடையாது. சொந்தமா எப்படி ஊர் இருக்க முடியும்? அது இல்ல, நீ பிறந்த ஊர் எதுன்னு கேட்டேன். ஓ, அதுவா? மதுரை. அந்த காலத்துல சங்கம் வளர்த்த மதுரை என்ன வளர்க்க மாட்டேன்னுச்சு, நான் வந்துட்டேன். ஆமா, உன் சொந்த ஊர் சொல்லலையே? தஞ்சாவூர். சோழ நாடு சோறு உடைத்ததுன்னு நான் 2ஆவதுல படிச்சிருக்கேன். அது முன்ன சோழன் இருக்கும்போது. இப்ப போய் கேட்டா பல்லுடைத்து. அம்மா அப்பா இருக்காங்களா? அப்பாவை நான் பார்த்ததே இல்ல, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போயிட்டாரா. அம்மா இப்பதான். அவங்களும் இறந்துட்டாங்களா? இல்ல, 2ஆம் தரமா ஒருத்தர் கட்டிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். நான் அனாதை ஆயிட்டேன். ஆமா, உங்க அப்பா அம்மாவை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. ஆமா, அவன்லாம் அப்ப அவனை பத்தி சொல்ல பெரிய சரித்திரம் படிச்சவனா? பெத்த அப்பாவை பத்தி கேட்டா ஏன் இப்படி கோபப்படுற? கோபப்படாம எப்படி இருக்கிறது? அவர் ஒரு ஆளுகிட்ட எக்கச்சக்கமா கடனை வாங்கிட்டு கொடுக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டாரா? இல்ல, பின்ன கடன்காரனை குத்திட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு. பரவாயில்லையே, கடன் வாங்கினவன் தான் குடுக்க வழி இல்லாம தற்கொலை பண்ணிப்பா. உங்க அப்பா கடன் கொடுத்தவரையே குத்திட்டாரா? ஆமா, ஐயா ஆயில் கைதா ஜம்முன்னு ஜெயில இருக்காரு. மகன் கம்முன்னு பிளாட்பாரத்துல சுத்திட்டு இருக்கான். பாத்தியா, நம்ம 2 பேர் வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கு. அதான் ஒன்னா சேர்ந்திருக்கோம். பணம் பணத்தோட தான் சேரும், ஏனம் ஏனத்தோட தான் சேரும். நம்ம சேர்ந்தது சரி, இப்ப வயிற்றுக்கு என்ன வழி? ஏதாவது வழி பண்ணலாம் வா. விஜய், இந்த ஹோட்டல்ல ஏதாவது வேலை கேட்டு பாப்போமா? நமக்கெல்லாம் என்ன வேலை கொடுக்க போறான் அந்த ஹோட்டலுக்காரன்? அட, நான் ஏதோ கூட்டி பெருக்கிற வேலை, நீ பெஞ்ச் துடைக்கிற வேலை. இதுக்கு என்ன MA BA படிக்கணும்? புரியாதபடி பேசாத. இப்ப அந்த வேலையில உள்ளவங்க எல்லாம் அந்த படிப்பு படிச்சவங்க தான். சரி, கேட்டு பாப்போம். கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லன்னா வந்துருவோம். வா. வணக்கம் சார். ஐயா, எங்களுக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்க. ஆமா சார், நாங்க 2 பேரும் யாரும் இல்லாத அனாதைங்க. 2 பேருக்கு நல்லா பசிக்குதா? ஆமா சார், சாப்பிட்டு 4-5 நாள் ஆச்சு. அதான் ஹோட்டலா பார்த்து வேலைக்கு வந்திருக்கீங்க, நல்லா திங்கலான்னு. கொஞ்சம் வயிறு நிறைஞ்சிட்டா போதும், வெளியே உட்காந்து கொடி பிடிச்சிருவீங்களே. சார், எங்களை பாருங்க சார், கொடி பிடிக்கிற வயசா இது? சார், நாங்க உங்க பிள்ளைங்க மாதிரி இல்ல. என் பிள்ளைங்க ஏன் இப்படி அனாதையா சுத்துது? கோச்சிக்காதீங்க சார், திடீர்னு பொட்டுன்னு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. போயிட்டா இவரெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க, தூக்கிடுவாங்க. மரியாதையா 2 பேரும் இந்த இடத்த விட்டு போறீங்களா, இல்ல வெந்நீர் எடுத்து ஊத்தவா? வெந்நீர் ஊத்தாம பாதாங்கிற ஊத்த போறேன். என்ன உட்காரியா, உன் கடையில வேலை செய்யறத விட ரோட்ல காகிதம் பொறுக்கலாம். ஒரு நாளைக்கு 5 ரூபீஸ் கிடைக்கும். இதாப்பா 4 இட்லி வடகரி கட்டு. அட, அது எதுக்கு வாங்குற? ஊசி போன வடகரி. ஊசி போன வடகரியா? ஒண்ணுமே வேண்டாப்பா. ஐயோ ரேகா, இந்த ஹோட்டல்ல வேலை கேட்டு பாப்போமா? வேண்டாம், இங்க வேற ஒரு ஐடியா பண்ண போறேன். என்ன பண்ண போற? அங்க படிச்சு பாரு. இங்கு டபரா செட்டு திருடுபவர்களை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு 5 ரூபாய் இனா கொடுக்கப்படும். பாருடா,
இப்ப நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சேன்னா நமக்கு 5 ரூபாய் கிடைக்கும். நான் என்ன செய்யணும்? நேரா உள்ள போ. போறேன். போய் ஒரு கப் காஃபி கேளு. காசு? அடச்சி, நான் சொல்ற மாதிரி கேளு. சரி, காபி வாங்கியாச்சு. மடமடான்னு காஃபியை குடிச்சிட்டு டபரா செட் எடுத்து லபக்குன்னு சட்டைக்குள்ள போட்டுக்கோ. நீ அந்த ரூட்ல வர்றியா? ஆமாடா, நான் வந்து உன்னை காமிச்சு கொடுத்துறேன். அடி பாவி, உண்ட வீட்டுக்கு 2 செய்யடி. எனக்கு 5 ரூபாய் கிடைக்குது இல்ல? எனக்கு 4 உத கிடைக்கும். இல்லன்னா மாவாட்ட சொல்லுவாங்க, ஆட்டிட்டு வரவா? ஆட்டிட்டு வா. 5 ரூபாய் இருக்குல்ல, ஜாலியா தின்னுவோம். எனக்கு பயமா இருக்குது. டேய் போடா. டேய் போடா. என்ன வேணும்? ஒரு காபி கொடுப்பா. சார் 5 ரூபா கொடுங்க சார். எதுக்குய்யா? அந்த பையன் டவரா சட்டை எடுத்து சட்டைக்குள்ள போட்டுட்டான் சார். எந்த பையயா? அந்த உட்கார்ந்து இருக்கிற அவன் தான் சார். அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் சார். எனக்கு 5 ரூபா கொடுத்துட்டு அவன் அடிங்க சார். தயா இந்த வயசுல திருடி உருப்பிடுவியா? இனிமே என் கடப்பக்கம் வந்த உன் கைய கால ஒடிச்சு போடுவேன். முதுகெலும்புலாம் ஒடிஞ்சு போச்சு. ஐயோ ரேகா. விஜய், ஐயோ, இருந்தது ஒரே சட்டை, அதுவும் கிழிஞ்சு போச்சு. என்னமோ பெரிய ஐடியா கொடுக்கறனா இப்படி கடைசியில காலவாரி விட்டியாடே. எனக்கு எப்பவுமே ஐடியா கொடுக்கத்தான் தெரியும் விஜய், ஆனா இப்ப செய்ய முடியலையே. சொல்றவங்க எப்போ செய்ய மாட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது கரெக்டா போச்சு. விஜய், உன் மேல விழுந்த ஒவ்வொரு அடியும் சமுதாயம் திருப்பி வாங்க போற பதிலடிம்பா. இது நம்ம நாட்டுல எல்லா மேடையிலயும் பேசுற பேச்சு தானே. ஐயோ அம்மா. அப்பா, இன்னைக்கு நரிமுகத்துல முடிச்சிருக்கேன். 5 ரூபாய் லாபம். ரேகா, இதோ வர்றானே, இவன் தான் என்ன காட்டி கொடுத்து 5 ரூபாய் வாங்கினான். வரட்டும் வரட்டும்.